வணக்கம், நான் விஜின் சிவில் இன்ஜினியர். ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன டைப்பில் ஃபவுண்டேஷன் பண்ண போகிறோன்னு உள்ளதை தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபவுண்டேஷன் ஒர்க்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. இது லோட் பியரிங், அப்புறம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இது லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரு. நெக்ஸ்ட்டு பில்லர் பீம் அதெல்லாம் வச்சு வர்றது ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரு. ஓகே, அது ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர். அப்புறம் பிளிந்து பீமும் இருக்குது. காலம் மேலே ரைஸ் ஆகாது. இந்த மாதிரி பீம்லேயே கீழே ஃபூட்டிங் போட்டு பில்லர்லேயே நம்ம பீம் எழுப்பிடுவோம். அது பிளந்து பீம் ஸ்ட்ரக்சரு. இந்த டைப்பான லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் காஸ்ட்டில் காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் இது நம்ம முன்னாடியே யூஸ் பண்ணுற ஒரு பழமையான ஒரு கட்டுமுறை தான் இந்த லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரு. இந்த பழமையான ஃபவுண்டேஷன் ஒர்க்கில் 2 டைப் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா டிஆர், ட்ரை ட்ரபிள் மேஷ்னரி. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆர்ஆர், ரேண்டம் ட்ரபிள் மேஷ்னரி ஒர்க்கு. இந்த டிஆர்னு பார்த்திங்கன்னா நம்ம பூமி வானம் எடுத்த அப்புறம் கல்லை அந்த ஃபவுண்டேஷன் விளையாட்டு நிரப்பி அடுக்கிற முறை தான் டிஆர். இது சிமெண்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபவுண்டேஷன் உள்ளாடியே அடுக்கி அந்த மாதிரி வேலை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்ஆர். இது பார்த்திங்கன்னா நம்ம சிமெண்ட் மிக்ஸ் பண்ணி மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது தான் ஆர்ஆர் ஒர்க்கு. டிஆரும் ஆர்ஆரும் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா 6 inches ஹைட்லேயும் இப்போ 1 feet பிரிக் ஒர்க்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 feet வித்தில் பெல்ட் வரும். இப்போ சாலிட் காங்கிரீட் பிளாக் இல்லை 6 inches வால் எழுப்ப போகிறீங்கன்னா ஒரு 9 inches அளவில் பெல்ட் எல்லா ரூமும் நம்ம டிவைட் பண்ணி எடுப்போம், பார்ட்டிஷன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஒர்க்கை காங்கிரீட் பண்ணி பெல்ட்டு வார்த்த அப்புறம் மேற்படியான அடுத்த வீடு கட்டுறதுக்கான வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோன்னா, இதே மாதிரி சாயில் ஃபில்லிங் பண்ணிவிட்டு ஆள் விட்டு நம்ம இதை லெவல் பண்ணுவோம். லெவல் பண்ணிவிட்டு இதே மாதிரி தண்ணியும் விட்டு அவங்க கையில் ஒரு கம்பி வச்சுருக்காங்க இல்லை, இதை மாதிரி ஃபுல்லும் குத்தி விடுவோம். குத்தி விடும்போது என்ன ஆகும்னா, தண்ணி போய் மண்ணில் இறங்கும்போது ஃபுல்லும் எங்கெங்கே கேப்ஸ் இருக்கோ எல்லா இடமே ஃபில் ஆயிரும். அதாவது டிஆர் நம்ம பண்ணியிருந்தோம் இல்லை, அங்கே சிமெண்ட் எதுவும் போட்டிருக்க மாட்டோம். அந்த கேப்ஸில் எல்லாமே தண்ணி போய் செட்டில் ஆகி இந்த பெல்ட் மட்டத்தில் இருந்துட்டு ஒரு 1.5 inch தாழும், டவுன் ஆகியிருக்கும். அப்படி நம்ம சாயில் செட்டில் ஆகியிருக்க இடங்களில் நமக்கு 1.5 inch ஃபுல்லாக டோட்டலாக கிடைக்குதில்ல, அந்த இடத்துல ஃப்ளோர் காங்கிரீட் போட்டால் தான் நம்ம டெயில்ஸ் ஒர்க்கு பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு இதாக இருக்கும், லெவலாக இருக்கும். அதனால் இந்த சாயில்ஸ் கன்சல்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு சாயில் ஃபில் பண்ணிவிட்டு இதே மாதிரி கண்டிப்பாக எல்லாருமே தண்ணி விட்டு இதே மாதிரி கம்பி போட்டு குத்தி விடணும். குத்தி விடும்போது தான் ஃபுல்லும் தண்ணி எல்லா இடங்கள்லையும் போய் செட்டில் ஆகும். தண்ணி விட்டு இந்த சாயில் ரொம்ப காஞ்ச அப்புறம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம என்ன ஒர்க் எல்லாம் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, பிளான், டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன், இன்டீரியர் ஒர்க்கு டோட்டலாகிட்டே பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்மளோட ஆஃபீஸ் இருக்கிற பிளேஸ் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மார்த்தாண்டத்தில் தான் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேட் ஆகிருக்கு. யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான உங்களுக்கு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருந்தீங்கன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். நான் பண்ணுற ஒர்க்கு பார்த்திங்கன்னா பிளான், டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன், இன்டீரியர் ஒர்க்கு டோட்டல் கான்ட்ராக்ட் பேஸில் பண்ணிகிட்ருக்கோம். பெஸ்ட் அண்ட் குவாலிட்டியாக பண்ணி கொடுக்கணும்னு உள்ள நோக்கத்தில் தான் நம்ம அந்த வேலையை பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட ப்ராஜெக்டை நீங்கள் பார்க்கணுன்னா இதிலே வீடியோஸ் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம், உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற வீடியோஸ் உங்களுக்கு சேரும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Near Construction, Market Road, Marthandam, Kanyakumari District. Call us 9047050475 9750180450.